ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோல எங்களோட ஃபிளைட் எக்ஸ்பீரியன்ஸை தான் முழுசாவே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இன்னும் தீபாவளி வரப்போகுது. ஸோ பசங்க எல்லாம் அவங்க தாத்தா பாட்டி சித்தப்பா மாமான்னு ஃபுல் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணா தானே நல்லா இருக்கும். ஸோ அதனால லீவ் எடுத்துட்டு இந்தியா கிளம்பியாச்சு. கிட்டத்தட்ட 1.5 மாசம் இந்தியால தான் ஸ்டே பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம லக்சம்பர்க்ல நம்மளால கிராக்கர்ஸ் எல்லாம் வெடிக்க முடியாது, மத்தாப்பெல்லாம் கொளுத்த முடியாது. அதுக்கு பெர்மிஷன் வாங்கணும். ஸோ இந்தியால இருந்தாதான் தீபாவளி செமையா இருக்குன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். நாங்க இந்த லுஃப்தான்சா ஏர்வேஸ்ல தான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். மோஸ்ட்லி இந்த லுஃப்தான்சால தான் புக் பண்ணுவோம், ஏன்னா இது கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அண்ட் இந்த வீடியோ நான் சொல்ல போற 1-2 விஷயம் சில பேருக்கு பேபிஸோட டிராவல் பண்றவங்களுக்கு யூஸ் ஆகலாம். ஸோ அதனாலதான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எங்களுக்கு பாத்தீங்கன்னா 6:30க்கு ஃபிளைட். ஸோ காலையில 3 மணிக்கு எழுந்தாச்சு, பசங்களும் எழுந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் ஃபுட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு நாங்களும் ஏர்போர்ட்க்கு வந்துட்டோம். இதுதான் லக்சம்பர்க் ஏர்போர்ட். மோஸ்ட்லி காலையில எல்லாமே ஃப்ரீயா தான் இருந்துச்சு, ஏன்னா அவ்வளவா கூட்டம் இல்லை. ஒரு வழியா செக்இன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் செக்யூரிட்டி செக்அப். இங்க பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துட்டு போற கேபின் லக்கேஜஸ் இது எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. இந்த செக்யூரிட்டி செக்கப்போ ஹேண்ட் லக்கேஜ்ல வாட்டர் மோஸ்ட்லி எடுத்துட்டு போக கூடாதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. பட் நீங்க ஒருவேளை பேபிஸ் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா வாட்டர் எடுத்துட்டு போகலாம். சப்போஸ் ஃபார்முலா ஃபீட் பண்ணணும்னா அதுக்கு தண்ணி தேவைப்படும். ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருந்தாலும் தண்ணி எடுத்துட்டு போகலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க அந்த ஆஃபீஸர்ஸ் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணீங்கன்னா அவங்க அலோவ் பண்ணுவாங்க. மற்றபடி யாருக்குமே தண்ணி எடுத்துட்டு போறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. எம்டி பாட்டில் வேணா எடுத்துட்டு போகலாம். அது மாதிரி நீங்க பேபிஸ்க்கு ஸ்ட்ராலர் வச்சிருந்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா ஏர்வேஸுமே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்ட்ராலர் நீங்க கண்டிப்பா எடுத்துட்டு போகலாம். தேவைப்படும், ஏன்னா சப்போஸ் டிரான்சிட்ல எல்லாம் 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் எல்லாம் லே ஓவர்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே இருப்பாங்க. ஸ்ட்ராலர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். அது ட்வின்ஸ்னா சொல்லவே வேணாம், கண்டிப்பா ஸ்ட்ராலர் எடுத்துட்டு போறது பெஸ்ட் ஆப்ஷன். நீங்க செக்இன் பண்ணும்போதே ஸ்ட்ராலரையும் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க அதுக்கு ஒரு டேக் மாட்டி கொடுத்துருவாங்க. டிரான்சிட்ல போயிட்டு நீங்க அங்க போய் மென்ஷன் பண்ணீங்கன்னா ஸ்ட்ராலர் எடுத்து கொடுத்துருவாங்க. அங்கேயும் நீங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். சில ஸ்ட்ராலர் பாத்தீங்கன்னா நல்லாவே ஈஸியா ஃபோல்ட் பண்ண முடியுது, கேபின்ல வைக்கிற அளவுக்கு இருக்கு. அந்த மாதிரி ஸ்ட்ராலரா இருந்தா கேபின் லக்கேஜ்ல நீங்க கொண்டு போயிடலாம், நீங்களே கையில எடுத்துட்டு போயிடலாம். அப்படி இல்லாத பட்சத்துல எங்களோட ட்வின் ஸ்ட்ராலர் கொஞ்சம் பெருசு. ஸோ அவங்க தனி கம்பார்ட்மெண்ட்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் டிரான்சிட் நாங்க ஆகும்போது பிராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட்ல வந்து எங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்க. ஒன்ஸ் நம்ம பேகேஜ் எல்லாம் செக் இன் பண்ணிட்டதுக்கு அப்புறம் செக்யூரிட்டி செக்அப் முடிஞ்சதுக்கு அப்புறமே கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம டிக்கெட்ல கேட் என்ன கேட்டோ அந்த கரஸ்பாண்டிங் கேட் கிட்ட போயிட்டு வெயிட்டிங் ஏரியால வெயிட் பண்ணனாலே அங்க டிஸ்பிளேலயே நம்மளுக்கு போர்டிங் டைம் எல்லாம் காட்டும். அதை பார்த்துட்டு அங்க ஒரு திரும்பி பாஸ்போர்ட் எல்லாம் செக் பண்ணுவாங்க, போர்டிங் பாஸ் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபிளைட்ல ஏறி கிட்டத்தட்ட 1 hour தான் டிராவல். ஸோ சீக்கிரமே வந்து இறங்கிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பிராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட் தான். அங்க இறங்கினதுமே நம்ம பஸ்ல இருந்து நம்ம ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. பிராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட்ல வரும்போது மட்டும் கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கணும். சப்போஸ் 2 hours 3 hours இருந்துச்சுன்னா ஓகே, மேனேஜ் பண்ணிக்கலாம். ½ an hourல டிரான்சிட்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் சீக்கிரமாவே ரன் பண்ணிட்டு தான் போகணும், ஏன்னா அவ்வளோ பெரிய ஏர்போர்ட் அது. நாங்க வரும்போதே கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் ஃபிளைட்டை மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பிராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட்டுக்கு டிரான்சிட் ஆகும்போது மட்டும் கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எங்களுக்கு 3 hours டைம் இருந்ததுனால நான் சும்மா ஃபுல்லா ஏர்போர்ட் ஃபுல்லா போய் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன்.
ஸோ அதுதான் இங்கேயும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா இங்க நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து இங்க வருவாங்க. ஸோ மோஸ்ட்லி இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ் தான் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இங்க ஃபிராங்க்ஃபர்ட்ல ஃப்ரீ ஒயின் கூட கொடுக்குறாங்க டேஸ்டிங்க்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கி சாப்பிடலாம். கூட்டமா இருந்துச்சு. நீங்க ஃபிளைட்ல போகும்போது, அதாவது பேபிஸோட போகும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பேசினெட் சீட். மோஸ்ட்லி எல்லா ஃபிளைட்ஸ்லயுமே 2 பேசினெட் சீட் இருக்கும். சப்போஸ் நீங்க பிலோ 2 இயர்ஸ்ல பேபிஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க அந்த பேசினெட் சீட் எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி கம்ஃபர்டபுளா இருக்கும். பிகாஸ் ஏன்னா இங்க பிராங்க்ஃபர்ட் டு சென்னை பாத்தீங்கன்னா 10 ஹவர்ஸ் மேக்ஸிமம் மெயின்டைன் மடியிலே வச்சுட்டு போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ ஒன்ஸ் அவங்க நம்ம மடியில வச்சுட்டு தூங்கினதுக்கு அப்புறம் அந்த பேசினெட் சீட்ல போட்டோம்னா அவங்க அழகா அதுல கம்ஃபர்டபுளா தூங்குவாங்க, நம்மளும் கம்ஃபர்டபுளா இருக்கலாம். 2 பேசினெட் சீட் நாங்க புக் பண்ணியிருந்தோம். பட் நாங்க ஒண்ணுதான் வாங்கிக்கிட்டோம். ஏன்னா ஒரு பாப்பா அதுல உட்கார மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருந்தா. சரின்னு அவளை இறக்கி கீழே விட்டுட்டு இன்னொரு பாப்பா மட்டும் அங்க படுக்க போட்டு. இந்த பேசினெட் சீட் ஃப்ரீ தான் ஆக்சுவலி. பட் நீங்க போற டைம்ல வேற யாராவது அந்த சீட்டை புக் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டு அதை நீங்க புக் பண்ணி வச்சுக்கிறது சேஃபர் சைட். ஸோ பிலோ 2 இயர்ஸ் பேபிஸ் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க பேசினெட் சீட் புக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. பாருங்க சாயரா குட்டி மேல உட்காந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா அவளோட ஸ்நாக்ஸ். கொஞ்ச நேரம் விளையாண்டாங்க. பட் கொஞ்ச நேரம் எப்படியா இருந்தாலும் பேபிஸ் ஆச்சு போர் அடிக்கும்ல. ஸோ கொஞ்ச நேரம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டேப் எடுத்து அவங்களுக்கு பிடிச்ச கோகோ மெலனை போட்டு விட்டு நம்ம இங்க கீழே இருக்கும் பேஸ்மெட் சிட்டிக்கு இடையில கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, அங்கேயே 2 பேரும் உட்காந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. மோஸ்ட்லி பேபிஸை சமாளிச்சாச்சு, அவங்களும் கோஆபரேட் பண்ணாங்க. ஒரு வழியா சென்னையும் ரீச் ஆயிடுச்சு ஃபிளைட். எப்படிரா 10 மணி நேரம் போறதுன்னு இருந்துச்சு, எப்படியோ டக்குன்னு போயிடுச்சு. பேபிஸ்க்கு 1 இயர் கம்ப்ளீட் ஆகி பர்த்டே செலிப்ரேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க இந்தியால இருந்து லக்சம்பர்க் போனோம். லக்சம்பர்க்ல கிட்டத்தட்ட ஒரு 10 மந்த்ஸ் இருந்திருப்போம். இப்போ 10 மாசத்துல சென்னை ஏர்போர்ட் வேற லெவல்ல மாறிடுச்சு. பீச் செட்டப் என்ன, நடராஜர் சிலை, நிறைய செடி பூ நிறைய வச்சு சூப்பரா டெவலப் பண்ணியிருக்காங்க. பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருந்துச்சு. நாங்க சென்னை ஏர்போர்ட்டை ரீச் பண்ணும்போது கிட்டத்தட்ட மணி 12:30 ஆயிடுச்சு. ஸோ நைட் டைம்ல பேபிஸும் ரொம்ப ஆக்டிவாவே இருந்தாங்க. சரின்னு அப்ப அப்பா கையில கொடுத்துட்டு நான் ஃபுல்லா வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். செமையா பண்ணிருக்காங்க ஏர்போர்ட்டை, ரொம்பவே அழகா இருந்துச்சு. இந்த மாதிரி பிளசண்டா இருந்துச்சு, நிறைய அந்த பிளான்ஸ் எல்லாம் வச்சிருந்து.
இந்த லக்கேஜஸ் அண்ட் ஸ்ட்ராலர் எல்லாமே வரதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி ஆயிடுச்சு. ஒரு வழியா எல்லா லக்கேஜஸையும் கலெக்ட் பண்ணிட்டு கார்ல பேக் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. ஒரு வழியா சொந்த ஊர் வந்து சேர்ந்தாச்சு. எங்க ஊர் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபேமஸா இருக்கிற அம்மையார் கோயில் எங்க ஊர்ல தாங்க இருக்கு. அம்மையார் கோயில்னு சொன்னாலே மோஸ்ட்லி எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்ன ஊரா இருக்குன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.